ஊக்குவிக்கும் வகையில் நேரடியாக வருகை தந்திருக்கிறார் சரவணா கல்முனையில் இருந்து. வணக்கம் சரவணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். சரி, உங்களை மாதிரி நேர்கள் எங்களை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாங்க. சரவணா படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஏ லெவல் படிக்கிறேன். ஏ லெவலில் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிறேன். எப்போ? ஜனவரி மாதம் எக்ஸாம். என்னென்ன ஆர்ட்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? மீடியா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ட்ராமா. மீடியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு ஃபேவரட். அப்படியா? அப்போ மீடியாவில் வந்தால் நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க? மீடியாவில் நம்ம இப்படி டிவி ப்ரோக்ராம், ஒரு ப்ரெசென்டராவா அல்லது ஒரு ப்ரொடியூசராவா? இதில் நிறைய இருக்குது. அதாவது ஒரு மீடியான்னு எடுத்துக்கொண்டா அதில் நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கலாம் அல்லது மற்ற மீடியா பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம். இப்படி பல மீடியா இருக்குது. இதில் நீங்கள் செய்தி சேகரிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, தயாரிப்பாளராக, அப்படி நிறைய இருக்குது. ஆல்ரவுண்டராக இருக்க போகிறீங்களா அல்லது ப்ரெசென்டராக இருக்க போகிறீங்க? ப்ரெசென்டராக இருக்கத்தான் நிறைய அப்படி விருப்பம். இல்லை, ப்ரெசென்டர்ன்றக்குள்ளே அந்த ஒரு வேலை என்றாலும் அதை ஒழுங்காக அப்படி செஞ்சு முடிக்கலாம். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லா வேலையுமே அதில் இருக்கிறது. ஒரு ப்ரெசென்டர் சும்மா இருந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போக முடியாது. அவருக்கு தேடல் இருக்கணும் இல்லையா? நிறைய அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி சரவணா, லெவல் படித்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு என்ன துறைகளில் உங்களுக்கு நாட்டம் இருக்குது? வேறு சினிமா அப்படி துறையில் நாட்டம் அதிகம். என்ன மாதிரியான நாட்டம்? சும்மா சினிமா பார்க்கறது மட்டும்தானா அல்லது? பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் கூட, அதையும் விட நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அப்போ பாடசாலையில் நடிப்பீங்க? நாடகங்கள், ட்ராமா நிறைய செஞ்சுங்க. ஸ்டேஜ் ட்ராமா. நடிப்பு மட்டும்தானா அல்லது பிரதி தயாரிப்பு இப்படி எதுமா? இப்போ நடிப்பு மட்டும்தான். அப்போ உங்களுக்கான அந்த பிரதிகளை எல்லாம் யார் தயாரிக்கிறது? ஸ்கூல் ட்ராமா சார் அவங்க தயாரித்து. ஆசிரியர். சரி சரி. அப்போ உங்கள் பாடசாலையிலே அந்த மாதாந்தம் அல்லது வாராந்தம் நடைபெறும் சில சங்கங்கள், இப்போ தமிழ் சங்கம், விஞ்ஞானம், ஆங்கிலம் என்றெல்லாம் இருக்கும் இல்லையா? அதிலே பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் முன்பெல்லாம் இருந்தது. இப்போது அப்படி இருக்கிறதா? இருக்குது. ஆமாம். ஏனென்றால் இந்த பாடங்களோடு படிப்போடு நின்று விடாமல் ஏனைய கலைகளையும் பாடசாலையிலே தான் நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. வெளியே சென்று விட்டால் மேடை நாடகங்களை நீங்கள் தேட வேண்டும், சந்தர்ப்பத்தை தேட வேண்டும். ஆனால் பாடசாலையில் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது. என்ன மாதிரியான வேஷங்கள் நீங்கள்? நான் முனிவருக்கு நடிச்சிருக்கேன். அப்புறம் வயசான நாடகம் அது நாமஸ்வரம்ன்ற ஒரு நாடகம் உண்டு. இங்கே பக்கத்தில் பாபா கோயில், சத்ய சாய் பாபா, அந்த கோயிலில் நடித்தேன். இப்போ தான் ரீசெண்டாக February மாதம் அப்படி நடித்தேன். அப்புறம் அதுக்கு முதல்ல உயரப்பிறந்த பட்டம்ன்ட்டு ஒரு ட்ராமா ஒன்று நடித்து தாத்தா வேஷத்துக்கு நடிச்சு. சமூக நாடகம். என்ன முனிவராக நடித்தீர்கள்? விஸ்வாமித்திரர். அந்த பிரதான கதாபாத்திரம் நீங்கள் தானா? இல்லை, துணை கதாபாத்திரம் தான் நீங்கள். சரி சரவணா, ஒரு பாடசாலை மாணவன். அப்போ உங்களுக்கு பொதுவாகவே உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அந்த புதிய கதாநாயகர்கள் தான் ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பழைய பாடல்களை விரும்பி ரசிக்கிறீர்கள். வீட்டில் யாரெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பீங்க? அம்மா தான் கூட பார்க்குறேங்க. நான் அப்பயாச்சும் இருந்துட்டு ஒரு கதை தான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததும் அம்மாவோட விருப்பத்தால் நான் அப்படி வந்தேன். அம்மா தான் 9 மணி ஆனால் சரி அப்படியே அந்த இதில் போய் பார்ப்பாங்க. அவ்வளோ விருப்பம் அவங்களுக்கு. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? எனக்கு 2 சகோதரம். அண்ணா உண்டு, அக்கா உண்டு. நீங்கள் 3வது? நான் தான் கடைசி. அப்பா என்ன செய்கிறார்? அப்பா இல்லை, 5 வருஷத்துக்கு முதல்ல வந்துட்டாரு. அப்போ அண்ணா தான் பாப்பா. அம்மா இல்லத்தரசியா வேலைக்கு செல்கிறார்? அம்மா இல்லத்தரசி. அண்ணா மக்கா ஒர்க் பண்ணுறபடியா அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு அதிகம். பொறுப்பு இருக்கு. ஒரு நல்ல பிள்ளையாக, சமூகத்துக்கு ஒரு நல்ல இளைஞனாக, பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும். என்ன இருப்பீர்கள்? உங்களை பார்த்தா தெரியுது ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கிறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரோல் மாடல் யார்? எனக்கு ரோல் மாடல் நடிகர் மாதிரி தான் ரோல். விஜய் தான் ரோல் மாடல். விஜய் மாதிரி நடப்பீங்க. ஷர்ட் எல்லாம் அவர் மாதிரி தான் கொடுத்துருக்குறீங்க. எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு? எனக்கு இப்போ 8-10 பேர் கிட்ட இருக்காங்க. சரி, நட்பு என்பது மேலானது. நகுதற் பொருட்டு மட்டுமில்லை, மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அப்படின்னா அவ்வளோ
என்ன மாதா பிதா குரு தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நட்பும் வந்து மிக முக்கியமாக. அதாவது நட்புன்றது வந்து சும்மா கூடி கும்மாளமிட்டு அப்படி கூத்தடிச்சு கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு நண்பன் தவறு செய்யும் போது அவன் பாதை விலகி போகும்போது மேற்சென்று இடித்தற் பொருட்டு அவங்கள திருத்துறதும் நண்பன் தான் இல்லையா? சரி சரவணா, இந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் தனியே இருந்து தெரிவு செய்தீர்களா? அம்மா அக்கா அண்ணா எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தாங்களா உங்களுக்கு? அம்மாவும் நானும் தான் இருந்து தெரிவு செஞ்சேன். இதில் பெரும்பாலான பாட்டு அம்மாவோட விருப்பத்துக்குரிய பாட்டு. அக்காவும் அண்ணாவும் எப்படி உங்களோட நல்ல நட்பு ரீதியாக இருப்பாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அக்காவை பிடிக்குமா அண்ணாவை பிடிக்குமா? ரெண்டு பேரும் பிடிக்கும். ரெண்டு பேரையும் பிடிக்கும். ரெண்டு கண் மாதிரி. ரெண்டு கண் மாதிரி. இப்போ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தம்பியுடைய 2 கண்களும் நாங்கள். சரி, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. தம்பி ஒரு நல்ல ஒரு பிரஜையா வளர்த்து எடுக்கிறல. ஆக நீங்க அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும் இல்லையா சரவணா? சரி சரி, சரவணாவுக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்து என்ன பாட்டு? அடுத்தது வந்து அந்த பாடலை அம்மாவுடைய தெரிவா? அந்த பாட்டு அம்மாவுடைய தெரிவு. இது வந்து அவங்க பிடிச்சதுக்குரிய காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து கசப்பான சம்பவம் நடக்கும், அதே மாதிரி இனிமையான சம்பவம் நடக்கும். அப்போ அந்த கசப்பான சம்பவத்தை தாங்கியிருக்கிறதுக்கு ஒரு மனமும், சந்தோஷமான மனநிலையை தாங்கிறதுக்கு இன்னொரு மனமும் வேண்டும் என்று சொல்கிறாங்க. 2 மனம் வேண்டும். ஒரு மனம் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை, அதில் 2 மனம் இருந்தால் இன்னும் பிரச்சனை. சரி, நாங்கள் பாடலை பார்த்து ரசிப்போம். சரவணாவின் விருப்பமாக எங்களுடைய இன்றைய அதிதி ஒரு மாணவன், அவருக்கு நாங்கள் பரிசு தர காத்திருக்கிறோம். இந்த பரிசினை எங்களுடைய நேயர்களுக்காக, ரசிகர்களுக்காக தருகிறார்கள். ரூபாய் 7000 பெறுமதியான அழகு சாதனம் மற்றும் சரும பராமரிப்புக்கான சாதனங்கள் தான் இதிலே அடங்கி இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய அதிதியாக வருகை தந்திருக்கும் சரவணாவுக்கு இதனை அன்பளிப்பாக வழங்கப் போகிறோம். சரவணா, இன்று உங்கள் விருப்ப பாடல்கள் எல்லாம் நிறைவாயிற்று. ஆமாம், பார்த்து அம்மாவோடு சேர்ந்து இல்லையா? அம்மா மட்டுமா அல்லது அக்கா அண்ணா வேலைக்கு போய் விடுவார்கள்? அண்ணா அக்கா வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா தான் இருந்து பார்ப்பாங்க. நீங்கள் பாடசாலைக்கு போய் விடுவீங்க? நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். சரி சரி சரவணா, நீங்கள் நல்ல பிள்ளையாக எல்லோருடனும் ஒத்துழைத்து ஒரு நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று எங்கள் நிகழ்ச்சியினூடாக, நாங்கள் மட்டுமில்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும், உங்கள் தாயாரை போல், உங்கள் சகோதரர்களைப் போல் நிறைய பேர், ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியை ரசிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. மிக்க நன்றி சரவணா. நன்றி. வணக்கம். வணக்கம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் கல்முனையிலிருந்து வருகை தந்திருக்கும் சரவணா. அவர் ஒரு உயர்தரம் படிக்கும் பாடசாலை மாணவன். அவருக்கு வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.